الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. وعن عبد الله بن عمرو بن العاص رضي الله عنهما أن رجلا سأل رسول الله صلى الله عليه وسلم أي الإسلام أو أي الإسلام خير؟ قال تطعم الطعام وتقرأ السلام على من عرفت ومن لم تعرف. முத்தஃபகுன் அலை. குறித்துக்குரிய அல்லாஹ் நடிகாரிடம் தொடர்ச்சியாக சலாம் உடைய ஒழுக்கங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு புகாரி மற்றும் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள ஹதீஸு. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பசித்தவனுக்கு நீர் உணவளிப்பது, நீர் அறிந்தவர் அறியாதவர் என அனைவருக்கும் சலாம் கூறுவது என்று கூறினார்கள். இங்கு கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நேற்று நாம் சலாம் சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்களை நாம் பார்த்தோம். இங்கு நமக்கு மார்க்கம் இந்த சலாமை பரப்புவதற்காக வலியுறுத்தியிருக்கின்றது. சிறந்த அமல்களில் ஒன்றான சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டார்கள் என்றால் அந்த விஷயத்தை அறிந்து கொண்டு அமல்களில் முந்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் கேட்பார்கள். இப்பொழுது இருக்கக்கூடியது போல சிலர் அறிஞர்களிடம் கேள்விகளை கேட்கும் பொழுது அந்த அறிஞருடைய கல்வி திறன் எவ்வளவு, அவர் எந்த அளவு படித்திருக்கிறார், தெரிந்திருக்கின்ற இல்லையா என்ற இது மாதிரி சோதிப்பதற்காக கேட்கக்கூடிய நிலை இங்கு ஏற்படுது. இல்லை என்றால் சஹாபாக்களுடைய ஒரு பழக்கமாக இருந்தது என்ன, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது நன்மையான விஷயத்தை அதை செய்வதற்காக என்ற எண்ணத்தை கொண்டு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல ஏதாவது ஒரு விஷயத்தில் தடுக்கப்பட்டதோ அல்லது பாவமான விஷயத்தை பற்றி கேட்கும் பொழுது அதிலிருந்து நாம் முற்றிலுமாக தடுத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வியை நாம் கேட்கும் பொழுது அறிஞர்களிடம் கல்வியாளர்களிடம் அந்த விஷயத்தை நாம் எண்ணம் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை அறிந்து கொண்டு மார்க்கம் இதை வலியுறுத்தி இருக்கின்றது என்றால் செய்வதற்காக அதை நான் செய்வேன், மார்க்கம் இதை தடுத்திருக்கின்றது என்றால் என்னை நான் தடுத்துக் கொள்வேன் என்ற எண்ணம் நாம் வைக்க வேண்டும். இங்கு சஹாபாக்களுடைய பார்க்கும் பொழுது நன்மையான காரியத்தில் முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். நன்மையான காரியங்களில் எல்லா விஷயத்திலும் முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதில் ஒன்றுதான் இங்கு கேள்வி, ஐயுல் இஸ்லாமி ஹைர், இஸ்லாத்திலே மிக சிறந்த விஷயம், மிக சிறப்பான ஹைரான விஷயம் எது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சில விஷயங்களை இங்கு உபதேசம் செய்தார்கள். இல்லை என்றால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே ஹைரு தான். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களும் என்ன, மனிதனுக்கு இந்த இம்மை மற்றும் மறுமையில் அவனுக்கு சிறப்பை தான் பெற்று தருமே தவிர எக்காரத்து கொண்டும் அவனுக்கு ஒரு சுமையாகவோ அல்லது அது சிரமமாக இருக்காது. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு காண்பிப்பதற்காக அந்த நபருடைய கேள்விக்கு பதில் துத்இமு தஆம், முதல் பசியுள்ளவருக்கு உணவளிப்பது, யாருக்கு பசி இருக்கின்றதோ யாருக்கு தேவை இருக்கின்றதோ அவர்களுக்கு உணவளிப்பது. இங்கு உணவளிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது முதல் யாருடைய கடமைகள் நம் மீது இருக்கின்றதோ அவர்கள் மீது நாம் செலவு செய்ய வேண்டும். முதல் நம்முடைய குடும்பம் மீது நாம் செலவு செய்வது, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை ஏற்பாடு செய்வது என்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. ஏனென்றால் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸுல் குதுசியில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியானுடைய நெருக்கம், அடியான் அல்லாஹுடைய நெருக்கம் எப்பொழுது அடைவான் என்றால் எப்பொழுது நான் கடமையாக்கிய விஷயத்தை செய்த வண்ணத்தில் என்னை நெருக்கின்றானோ. அப்போ நம் மீது கடமை என்ன, நம்முடைய பெற்றோர்கள், நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மனைவி மக்கள் மீது செலவு செய்வது என்பது என்ன, இது சிறந்ததாக இருக்கின்றது மற்றவர்களுக்கு செலவு செய்வதை விட. இப்போ இங்கு உணவளிப்பதும் அவர்களுக்கு உணவுடைய விஷயங்களை ஏற்பாடு செய்வது, இது இரண்டு நன்மையை பெற்றுத்தரும். ஒன்று கடமை, அங்கு குறிப்பாக உறவை நாம் பேணினோம் என்பதற்காகவும், இரண்டாவது நன்மையை நாம் செய்தோம் என்பதற்காக இரண்டு நன்மை நமக்கு கிடைக்கும். அதற்கு பிறகு நம்முடைய அண்டை வீட்டினர், நம்முடைய உறவினர்கள் அல்லது யாசகம் செய்யக்கூடியவர்கள், உண்மையாகவே அவர் பசியுடன் இருக்கக்கூடியவராக இருந்தார், அவர்களுக்கு உணவளிப்பது இது ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு காரியமாக தான் இருக்கின்றது. அதனால்தான் அல்ஹம்துலில்லாஹ்
இது மாதிரி ஒரு சில அமைப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஃபுட் பேங்க் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலும் ராய்பட்டா மற்றும் நிறைய இடத்துல ஆங்காங்கே அது ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அல்லது பொது இடங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு தேவையுள்ள மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது, இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லது சில சந்தர்ப்பம் மிக அவசரமான ஒரு சந்தர்ப்பம் என்று இருக்கும் பொழுதும் சரி, அங்கேயும் என்ன இந்த ஒரு காரணத்தினால்தான் முஸ்லிம்கள் இதில் விஷயத்தில் ஈடுபாடு கொள்கின்றனர். அடுத்ததாக ஒத்தக்ரா உஸ் சலாம், சலாமை பரப்புவது. அலாமன் அரஃப்தமல்லம் தாரிஃப், அறிந்தவராக இருக்கட்டும் அறியாதவராக இருக்கட்டும், தெரிந்தவராக இருக்கட்டும் தெரியாதவராக இருக்கட்டும், முஸ்லிம் என்று நாம் உணர்ந்தாலே நாம் சலாமை சொல்ல வேண்டும். சலாம் சொல்வதில் நாம் முந்திக் கொள்வது இது சிறந்த ஒரு விஷயத்தில் இருக்கின்றது. இப்போ நாம முஸ்லிம் என்று பார்க்கும் பொழுது முஸ்லீமாக தான் தோன்றுது என்றால் நாம் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாமை பரப்ப வேண்டும். சலாமை பரப்புவது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னவாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நமக்கு புகாரி வரக்கூடிய ஹதீஸில் கூறினார்கள், லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, எதுவரை நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையோ அதுவரை நீங்கள் சொர்க்கம் நுழைய முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாப்பவ், ஒருவருக்கு ஒருவர் ஈமான் கொண்ட பிறகு ஒருவருக்கொருவர் நேசிக்காதவரை உங்களுடைய ஈமான் முழுமை அடையாது. இதா ஃபால்துமூஹு தஹாபப்து, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா, அதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதற்கு அல்லாஹ்வை சஹாபாக்கள் கேட்டார்கள், ஆம். அஃப்ஷு ஸலாம பைனக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்புங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ நாம அறிந்தவருக்கு தான் சலாம் சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. சலாமை பரப்புவதில் நம் எல்லா விதமான நன்மை நமக்கு இருக்கு. வெறும் தெரிந்தவருக்கு விட்டு சலாம் சொன்னோம் என்றால் அது தெரிந்தவருக்கு ஒரு அறிமுகப்படுத்தியது போலதான். தெரியாதவருக்கு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் மீது சலாம் சொல்லும் பொழுது நமக்கு அதன் மூலமாக அவருடைய உள்ளத்தில் ஒரு மஹப்பா ஏற்படும், அவர்களுடைய விஷயங்களில் நமக்கு ஒரு இலகுவான விஷயங்கள் நமக்கு ஏற்படும். இப்போ இங்கு ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு மக்களுடைய விஷயத்தில் மக்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது 3 சாரார்கள் இருப்பார்கள். ஒன்று ஃபாசிக், ஒரு ஃபாசிக்காக இருக்கக்கூடியவன், பாவங்களை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லது பாவியாக இருக்கின்றான். இப்படிப்பட்டவனுடைய நிலை நாம் என்ன, இவருக்கு சலாம் சொல்லலாமா என்றால், நாம் சலாம் சொல்லாமல் இருப்பதினால் அவருடைய மனசு இந்த விஷயத்தை புண்பட்டு அவர் பாவத்தை விடக்கூடிய நிலை ஏற்படும் என்றால், ஏனால் பைக்காட் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அவர் ஏன் என்னை யாரும் சலாம் சொல்வதில்லை, என்னுடைய பாவத்திற்காக அல்லது என்னுடைய அநியாயத்திற்காக தான் செய்வது கிடையாது என்பது அவர் உணர்ந்து அதை என்ன செய்தார், அதை விட்டு விட்டார் என்றால் அப்படிப்பட்ட இடத்தில் நம்ம சலாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் சில அவருடைய மஸ்லிஹத்திற்காக வட்டியை வாங்குறாரு, அந்த பாவத்தில் ஈடுபாடு இருக்கு, அவருக்கு அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக சலாம் சொல்வதை நாம அந்த நிலை தேவைப்படும் என்றால், பயக்காட் செய்தால் அவர் திருந்திக் கொள்வார் என்ற நிலை இருந்தால் நாம் அவருக்கு சலாம் சொல்லாமல் இருப்போம். இல்லை அவருக்கு பைக்காட் செஞ்சா இன்னும் பிரச்சனை தான் அல்லது இன்னும் நமக்கும் ஒரு சிரமம் ஏற்படும், இன்னும் அவருடைய இந்த பாவத்தில் மூழ்கி விடுவார் என்றால் அந்த நேரத்தில் நாம் சலாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சலாம் சொல்வதனால் அவருடைய நெருக்கம் ஏற்பட்டு சில நேரத்தை அவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும். இரண்டாவது, காஃபிராக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தில் இல்லாதவர்களுக்கு நாம் சலாமை சொல்வதென்று நமக்கு அனுமதி கிடையாது. அவர் தெளிவான முறையில், நேற்று சொன்னது போல தெளிவான முறையில் அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் என்று சொல்லும் பொழுது நாம் அதற்கு வலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதிலளிப்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. யூதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலைக்கும் என்று சொன்ன காரணம் நேற்று நான் கூறினேன். அவர்கள் வார்த்தை என்ன செய்வாங்க, அவர்கள் வார்த்தை அஸ்ஸலாம் சொல்வதற்கு பதிலாக அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்வார்கள். அஸ்ஸாம் என்பது மரணத்திற்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆக ஒரு முஸ்லிம் அல்லாதவர் அவர் தெளிவாக நமக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்றார் என்றால் அது நம்ம அவர்களுக்கு வலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்வது என்பது அனுமதிக்கப்பட்டது. மூன்றாவது, முஸ்லிமாக இருக்கக்கூடிய அறிந்தவராக இருக்கட்டும் அறியாதவராக இருக்கட்டும் அவருக்கு மத்தியில நாம் சலாமை பரப்புவது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. இதன் மூலமாக முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஒருவருக்கு ஒருவர் மஹப்பாவும் நெருக்கம் ஏற்படும். இந்த முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டு ஒரு கட்டிடங்கள் போல இருக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் ஒரு உதவிகரமாக இருக்கும். ஆக இந்த ஆதாபுகளை நாம் பார்த்தோம். இந்த ஹதீஸில் இந்த சலாம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது,
இந்த வாழ்த்து நாம் சொல்லக்கூடிய இந்த வாழ்த்து எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த பிறகு அல்லாஹு தாலா வானவர்களுடைய கூட்டத்தை பார்த்து, இன்னாரிடம் நீங்கள் செல்லுங்கள், அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களிடம் சென்று நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், அவர்கள் என்ன பதில் தருகின்றார்களோ அது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் இது வாழ்த்தாகும் என்று அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, அங்கு அவர் சென்று ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும், அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்க வரஹ்மத்துல்லா என்று அவர்கள் கூறினார்கள். இதுதான் ஆரம்பம் வாழ்த்துக்கள் மற்றும் இந்த துஆவுடைய ஆரம்பம். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த பிறகு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கும் பொழுது அவருடைய உயரம் கிட்டத்தட்ட 60 அடி இருந்தது. சொர்க்கவாசிகளுடைய உயரமும் 60 அடியாக இருக்கும் என்று நமக்கு அஹாதீஸ்களில் வருகின்றது. ஆக இந்த சலாமுடைய விஷயங்கள் சிறுவராக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும் சலாம் பரப்புவதில் நம்முடைய ஈடுபாடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அறிந்தவராக இருக்கட்டும் அறியாதவராக இருக்கட்டும் முஸ்லிம் என்று உணர்ந்தால் நாம் சலாமை சொல்வது இது மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் சலாம் எப்படி சொல்வதற்குரிய விஷயங்கள் ஹதீஸுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம்.